லட்சு, நான் என்னைக்குமே லட்சுமியை வெறுத்ததில்ல. நான் தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரோட மனசையும் குழப்பிட்டேன். சக்தி, எனக்கு அவ வேணும்டா. எங்க இருக்கான்னு போய் தேடுறா. தேடு. எங்க போய் தேடுவேன்? இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காத லக்ஷ்மி. என்ன பாரு, என்ன பாரு லக்ஷ்மி. லக்ஷ்மி, என்ன பாரு லக்ஷ்மி. லக்ஷ்மி, பேசு. சக்தி, எதுக்கு இப்படி பண்ண? இப்படி அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை நீயே விட்டு கொடுத்துட்டியே. உனக்கு வர கஷ்டம் எல்லாமே என்னாலதான் என் புத்தி சொல்லிட்டே இருக்கும். ஒரு தலை இருக்கு சக்தி. ஞாபகம் இருக்கா? உன் பர்த்டே அன்னைக்கு என் அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்கேன்னு எல்லாரும் முன்னாடியே சொன்னல. அந்த சந்தோஷத்துல அந்த நிமிஷமே நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். என் நெஞ்சுக்குள்ளேயே நிக்குது. நான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கைக்கும் அந்த ஒரு மரியாதை எனக்கு போதும் சக்தி. அந்த ஒரு மரியாதை எனக்கு போதும். அத புரிஞ்சுக்காத இந்த மனுஷனுக்காக நீ இப்ப பலியாயிட்டு வந்து நிக்கிற. என்னால தாங்கவே முடியல. இவர் ஓடி போறதை தடுக்கிறதுக்கு உனக்கு வேற வழியே தெரியலையா? இந்த குடும்பமான உங்க அண்ணனோட வாழ்க்கை, என் சந்தோஷம் எல்லாத்தையும் யோசிச்ச நீ உன்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல. இது பாரு, எது நடக்கவே கூடாதுன்னு நான் நினைச்சு இவர்கிட்ட நம்ம பழைய விஷயத்தெல்லாம் நான் சொன்னோம். அதையே நீ இப்ப நடத்திட்டு வந்து நிக்கிற. சொல்லு, இது நியாயமா சொல்லு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எதுவுமே தெரியாத மாதிரி உன்னையும் அனுஷ்காவையும் என்ன வாழ்த்து சொல்றியா? இல்ல என் வெற்றி எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு சந்தோஷப்பட சொல்றியா? ஆனா ஒண்ணு, அண்ணனும் தம்பியை விட்டு கொடுக்கறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு காமிக்கிறீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் தான் பகட கையா நின்னுட்டு இருக்கேன். எனக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும். லக்ஷ்மி, கல்யாண மண்டபத்துல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சக்தி அனுஷ்காவோட கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. அத பேசி இனி பிரயோஜனமே இல்ல. இனி ஆக வேண்டியது பேசுவோமே. என்ன லட்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். என்ன என்ன பண்ண சொல்ற? ஓ வெற்றி, நீ விரும்பின வெற்றி இப்ப திரும்ப வந்துட்டாரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லு லக்ஷ்மி, என்ன பதில் சொல்ல போற? என்னை எவ்வளவு விரும்பினியோ அதே அளவுக்கு வெறுக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன். நான் முட்டான்னு திரும்பவும் நிரூபிச்சிட்டேன்.
எனக்கு புரிஞ்சிடுச்சு லக்ஷ்மி. நீ என்ன ஏத்துக்க தயாரா இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு. இனிமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னை இனிமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் சாகறது தான் சரி. வெற்றி, வெற்றி. எல்லாரும் இங்க நின்னுட்டு என்னடா பண்றீங்க? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. கீழே உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வாங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு சொல்லலாமா? எனக்கு விவரம் இல்லதான். படிக்காதவன், பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறவன், இந்த ஊர் உலகத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாம மத்தவங்களோட மனசை புரிஞ்சிக்க கூட எனக்கு தெரியாதுடா. ஆனா உன்னை பார்க்கும்போதும், நம்ம லட்சுமியோட கண்ணை பார்க்கும்போதும், சக்தியும் அனுஷ்காவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை பார்க்கும்போதும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இங்க ஏதோ தப்பு நடக்குது. அது என்னன்னு நான் கேட்க போறதில்ல. டேய் வெற்றி, டேய் சக்தி, அப்பா அம்மா கிட்ட அடிக்கடி ஒன்னு சொல்வார் தெரியுமாடா? நம்ம 4 பேரும் தான் இந்த குடும்பத்தோட தூணுன்னு. இந்த குடும்பத்தோட தூண்ல ஒரு தூண் ஆட்டம் கண்டுட்டா கூட நம்ம குடும்பத்தோட எல்லாமே போயிடும்டா. டேய் டேய் தம்பிகளா, இந்த பெரியண்ண உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை கேட்டுக்கிறேன். கீழே அப்பா அம்மா, நம்ம குடும்பத்தோட மானம், அவங்க பரம்பரையா சேர்த்து வச்ச கௌரவம் எல்லாமே உங்க கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அவங்க மனச நோக்கடிச்சிடாதீங்க. உங்க அண்ணன் சொல்றத கேளுங்கடா. ஏ வெற்றி, லட்சுமி, பாமா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. வாடா, வா சக்தி. சம்பந்தி, யாரும் எதிர்பார்க்காம திடுதிப்புன்னு எல்லாம் நடந்து போச்சு. விடுங்க, நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அவங்க. நான் அதை சொல்ல வரல சம்பந்தி. என் பொண்ணு கல்யாணத்துக்கு எதுவுமே செய்ய முடியலையே. அனுஷ்கா இனிமே எங்க வீட்டு பொண்ணு. அவளை நாங்க நல்லா பாத்துப்போம். அதெல்லாம் முடியாது. அவளுக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சுதான் ஆவேன். மாப்பிள்ளைக்கு கூட என்னால எதுவும் செய்ய முடியல. சக்தி, இந்தாப்பா. மாமா இருப்பா, ஒண்ணும் இல்லப்பா. இந்தா மாப்பிள்ளை, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லக்கூடாது. நான் என்னப்பா என் மாப்பிள்ளைக்கு தானே செய்யறேன். அம்மா, உனக்கு ஏதாவது வேணுமாம்மா? சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா. அனு, தப்புமா, இதெல்லாம் தப்பு. கல்யாண பொண்ணாயிட்டேன்னு பாக்குறேன். என்ன சம்பந்தி, என்னாச்சு?
எனக்கு சொல்லவே சங்கடமா இருக்கு சம்பந்தி. 4 பசங்க 4 மருமகளுகன்னு உங்க வீடு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இவ என்னடான்னா கல்யாணம் ஆயிருச்சு, மாப்பிள்ளை நம்ம வீட்டோட கூட்டிட்டு போலாமான்னு கேக்குறா. தப்புதானே சம்பந்தி? ஏமா அண்ணா ஒப்பா சொன்னபடி தனி குடுத்துட்டு போகணும்னு அப்படி கேட்டியா? ஐயோ இல்ல மாமா, நான் சொன்னதே இவரு தப்பா எடுத்துட்டாருன்னா நான் தண்ணி குடுத்தனும் வீட்டுக்கு போற அளவுக்கு சீர் செய்யுங்கன்னு சொன்னேன். இவர் தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. ஐயோ சம்பந்தி, அப்போ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சம்பந்தி. அப்படியா? நான் சரியா கேட்காம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. பாத்தீங்களா சம்பந்தி, அனுஷ்கா அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டா. ஏன்னா இவ்வளவு நாள் அவ எங்க வீட்டுல இருந்திருக்கா. எங்க குடும்பத்தை பத்தி அவளுக்கு நல்லா தெரியும். இத பாருங்க, என்ன ஆனாலும் சரி இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நான் என்னைக்கும் அனுமதிக்கவே மாட்டேன். இது மனசுல வச்சுக்காதீங்க. என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. விடுங்க சம்பந்தி, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு. ஹாய் சந்தோஷ். எப்படிடா இருக்க? நல்லா இல்லடா. என்ன ஜெனி பிரச்சனையா? ஆமாண்டா. என்னடா சொல்ற? என்ன பிரச்சனை? டேய், அவ என் கூடவே வாழணுங்கிறதுக்காக இங்கேயே தங்கிட்டாடா. அவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம் தான்டா. அவ சொல்றதெல்லாம் உண்மையா? டேய், அன்னைக்கு பொள்ளாச்சில நீ இதை தான் கேட்ட, இப்பவும் நீ இதே தான் கேட்கிற. கொஞ்சமாவது யோசிடா. உனக்கு நிஜமா எதுவுமே ஞாபகம் இல்லையா? நியூ இயர் அன்னைக்கு நீ நானும் பார்ட்டிக்கு போய் குடிச்சிட்டு வந்தோமே, அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையாடா? ஜெனி, 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 நீ இப்ப இங்க வந்த? சந்தோஷ், ஏய் ஜெனி, ஏன் அழற? என்னாச்சு? நைட் உனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதா? குடிச்சிட்டு வந்து என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்களே. சீரழிச்சிட்ட? என்ன சொல்ற நீ? நான் உன்னை ஃப்ரெண்டா நினைக்கிறேன் தானே சொன்னீங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? ஏய் ஜெனி, நீ என்ன சொல்ற? இனிமே நீங்க தான் என் வாழ்க்கைன்னு சொல்ற. ஜெனி, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. என்னது ஞாபகம் இல்லையா? என் வாழ்க்கையை கெடுத்துட்டு ஞாபகம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்னை தவிர எனக்கு வேற யாரும் வாழ்க்கை இல்ல. நீதான் என்னோட வாழ்க்கை. என்னை கை விட்டுறாத சந்தோஷ். இதுதான் நடந்துச்சுன்னு மறுநாளே வந்து நீ என்கிட்ட சொன்ன, அவளும் அதே தான் சொன்னா. உனக்கு குடிச்சிட்டா என்ன நடக்குதுன்னே தெரியாதேடா. எல்லாத்தையும் மறந்து வேற தொலைச்சிடுவியாடா. அப்போ அவ என் பையன் தானா? வாய்ப்பு இருக்குடா. எப்படா ஒருத்தி உண்மை இல்லாம இவ்வளவு தூரம் இந்த விஷயத்த அழுத்தி சொல்ல மாட்டா. சந்தேகம் இருந்தா நீ வேணா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துடு. டேய், எடுத்து பார்த்து அது உண்மையா இருந்தா என்னடா பண்றது? டேய், அத நீ தாண்டா முடிவு பண்ணணும்.
டேய் டாக்டர் வந்துட்டாரா? டாக்டர் லக்ஷ்மி எப்படி இருக்கா இப்போ? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு சார். கடவுளே. இன்னும் 2 மணி நேரத்துல வார்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. நீங்க போய் பார்க்கலாம். சரி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே சார். டேய் நான் தான் சொன்னல. நல்ல வேளை, எந்த பிரச்சனையும் இல்லாம பேஷண்ட் உயிர் பொழைச்சிட்டாங்க. ஒருவேளை அவங்க செத்து போயிருந்தா யாரு பதில் சொல்றது? சாரி சார், தப்பு நடந்து போச்சு. உங்களை ஆபரேஷன் முடிச்சு ஸ்டிச்சிங் தானே பண்ண சொன்னாங்க. அத கூட பொறுப்பா செய்யாம வயித்துக்குள்ள கத்திரிக்கோலை வச்சு தைச்சிருக்கீங்க. நீங்கெல்லாம் டாக்டரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைங்க. இது வேலை கிடையாதுங்க, சேவை. அத புரிஞ்சுக்குங்க முதல்ல. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் ஹாஸ்பிட்டலையே இழுத்து மூடி இருப்பாங்க. உங்க ஒருத்தரோட கவனக்குறைவால எல்லாருக்கும் கெட்ட பேருங்க. சாரி சார், இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஆமா, கண்டிப்பா நடக்காது. ஏன்னா இனிமே நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. கெட் அவுட், போயிட்டே இருங்க. கெட் அவுட், கெட் அவுட். சாரி சார். பேசாம போய்கிட்டே இருங்க. ச்சே. அப்போ அவ ஏன் பையன் தானா? வாய்ப்பு இருக்குடா. ஒருத்தி உண்மை இல்லாம இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை அழுத்தி சொல்ல மாட்டா. சந்தேகம் இருந்தா நீ வேணா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துடு. நான் உன்னை ஃப்ரெண்டா நினைக்கிறேன் தானே சொன்னீங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? குடிச்சிட்டு வந்து என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்களே. எல்லாத்துக்கும் காரணமே அந்த குடிதான். பாழா போனதை விட்டு தொலைச்சோம், அது நம்மளை விடாம துரத்துது. எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போற? என்னங்க 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 என்ன லட்சு? ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல. ஏன் உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கு? அது கடையில ஒரு சின்ன டென்ஷன். ஆர்டர் பண்ண கூட்ஸ் இன்னும் வரல. அதுக்குள்ள டீலருக்கு 1 lakh செக் அனுப்பிட்டேன். கடை டென்ஷனை அங்கேயே குப்பையில போட்டுட்டு வந்துடணும். தூக்கம் கேடுற அளவுக்கு எதுக்கு டென்ஷனை தலையில ஏத்துக்கிறீங்க? நமக்கு நிம்மதி தான் முக்கியம். உன்னை சந்தோஷமா வச்சுக்கத்தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நீங்க பணத்தை சம்பாதிக்கிறேன்னு இப்படி நடுராத்திரியில தூக்கம் வராம அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அந்த பிசினஸே நமக்கு வேண்டாம். வாங்க வாங்க.